ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூஸரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறது அண்ட் ஒரு பேஜ் வந்து நம்ம எப்படி லாகின் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஜாங்கோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, போன வீடியோவில் பார்த்தோம், ரைட்? நம்ம வந்து ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு யூஸர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக? ஸோ பட் நம்ம லாஸ்ட் டைம் வந்து சூப்பர் யூஸர் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நான் வந்து 127,8000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சூப்பர் யூஸர் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகலை. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் வந்து நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்படி இல்லாமல் நம்ம வந்து யூஸர் க்ரியேட் பண்ண உடனே எப்படி வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இப்போ நான் போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு சிக்னல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ணுறது தான் வந்து சிக்னல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மாடல்ஸ், நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸுக்கு சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் django.db.models.signals. ஓகே, இம்போர்ட். ஸோ இதில் வந்து நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. இது வந்து போஸ்ட் சேவ், அது மாதிரி வந்து ப்ரீ சேவ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீ சேவ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அது டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. அதுமாதிரி போஸ்ட் சேவ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அது டேட்டா பேஸில் போய் கமிட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரீ சேவ், போஸ்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நமக்கு வந்து சிக்னல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் சேவ், அதாவது நம்ம வந்து ஒரு யூஸரை வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம யூஸர் கிளாஸில் வந்து ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்னலாக கால் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சிக்னலை கால் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம வந்து கால் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே நம்ம வந்து யூஸர் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு தேவைப்படும் போது அந்த சிக்னலில் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ போயிட்டு define post user created signal. ஓகே, ஸோ போஸ்ட் யூஸர் கிரியேட்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து எதுவுமே இப்போ கொடுக்க வேண்டாம், பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் சேவ் கால் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து இந்த சிக்னலை கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த மாடலில் இருந்து அந்த கால் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போஸ்ட் சேவ் ஓகே டாட் கனெக்ட். ஓகே, ஸோ இந்த போஸ்ட் சேவ் டாட் கனெக்ட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன், போஸ்ட் யூசர் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கும். ஓகே, சென்டர் ஈக்குவல் டு நம்ம வந்து எந்த மாடல்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இது வந்து யூசர் அப்படிங்கக்கூடிய மாடல், அதாவது இந்த போஸ்ட் சேவ் ரெக்வஸ்ட் எங்கேருந்து வருது, நம்ம இந்த யூசர் அப்படிங்கக்கூடிய மாடல் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே இந்த போஸ்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வருது. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் சேவ் டாட் கனெக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த டேட்டா நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய பராமீட்டர்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த பராமீட்டர்ஸ் ஒரு சில இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்டர். ஓகே, இது வந்து இங்கேயே நம்ம பார்த்துட்டோம் எந்த மாடியூல்லேருந்து நமக்கு டேட்டா வருது அப்படிங்கிறது. அண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம எந்த ரெக்கார்ட், அதாவது எந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடியது. அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட்டட். ஓகே, டேட்டா பேஸை க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையா, க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும், க்ரியேட் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கீவேர்ட் ஆர்க்ஸ்.
ஓகே, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் சர்வர் ரன் பண்ணுறேன், Ctrl+C ரன் சர்வர் கொடுக்குறோம். ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போயிட்டு நான் லாக் அவுட் கொடுக்குறேன். ஓகே, லாக் அவுட்டுக்கு அப்புறமா சைன் அப் கொடுக்கலாம். ஓகே, சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு யூசர் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஸோ நாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நான் லீட்ஸுக்கு பதிலாக அட்மின் அப்படின்னு ஸ்டோர் உள்ளேன்ட்டு வரேன். ஓகே, இங்கே போயிட்டு யூசர்ஸில் போயிட்டு சுரேந்தர் அப்படிங்கிற யூஸரை போய் நான் ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா பேஸுக்கு போயிடுச்சு. ஸோ சுரேந்தர் ஹாஸ் பின் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. நம்மளுடைய கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த இன்ஸ்டன்ஸ் அவரோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வருது. ஏன்னா இன்ஸ்டன்ஸோட ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து இதுதான். ஓகே, ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கன்சோலில் வருது. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது நீங்கள் இப்போ சேவ் பண்ணாலும் சரி, க்ரியேட் பண்ணாலும் சரி, எக்ஸிஸ்டிங் யூஸர் அப்டேட் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து இது ட்ரிகர் ஆகும். ஓகே, ஆனால் நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை இல்லையா, நமக்கு வந்து க்ரியேட் ஆனால் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, ஸோ க்ரியேட்டட் அப்படின்னு நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே போயிட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போவும் சேவ் ஆகுது. ஆனால் நம்ம கன்சோலில் பாருங்கள் எந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வருது, ஆனால் இதுதான் நீ க்ரியேட் பண்ண டைமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஃபால்ஸ் அப்படின்னு வருது பாருங்க. ஏன்னா புதுசாக நம்ம எந்த யூஸையும் க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு யூஸரை வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் கமிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஒரு புது யூஸரை ஒன்று நான் சைன் அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு லாக் அவுட். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். இங்கே போய்ட்டு லாகின் கொடுக்கலாம் அண்ட் சைன்அப் கொடுக்கலாம். ஓகே, ஸோ சைன்அப்பில் வந்து சிவகுரு அப்படின்னு கொடுக்கலாம். சிவகுரு. ஓகே, சிவா. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நேராக இப்போ லாகின் பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து யூசர் ஒன்று வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே போயிட்டு யூசர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரே இதில் தானே க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா. லாகினில் போயிட்டு ஸோ லாகினில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸில் ஓகே புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோம். புதுசாக நீ க்ரியேட் பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கோட் எழுதுகிறோம். ஸோ இப்போ நான் வந்து செக்இன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. Surrender. Okay, and /leads/admin அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ யூசர் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு ஒரு யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எழுதலாம். ஓகே, போயிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஃப் கிரியேட்டட் ஓகே கிரியேட்டட் அப்படின்ற ட்ரூவாக இருந்தது அப்படின்னா யூசர் ப்ரொஃபைல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் மேனேஜர்ஸ் வச்சு கிரியேட். ஓகே, இதில் வந்து இன்ஸ்டன்ஸ். ஓகே, அதாவது இதில் ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குது, யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த யூசர் ப்ரொஃபைல் அப்படின்றதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. ரைட்? ஸோ அந்த ஃபீல்டுக்கு நம்ம இங்கே வரக்கூடிய இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் வந்துச்சு இல்லையா, நம்ம எந்த இன்ஸ்டன்ஸை வந்து சேவ் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டன்ஸோடைய டேட்டா வந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு புதுசாக ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்.
ஓகே, லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு அட்மின் யூஆர்எல் போயிட்டு சைன் அப் கொடுக்குறேன் அண்ட் குரு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, குரு அப்படின்னு புதுசாக ஒரு யூஸர் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஓகே, மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து புதுசாக ஒரு யூஸர் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புது யூஸர் ஒன்று இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கணும். ஓகே, நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம், ரைட்? ஸோ அதனால் இங்கே இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணலாம். சுரேந்தர் ஏ. ஓகே, அண்ட் இங்கே போயிட்டு அட்மின். ஓகே, என்டர் கொடுத்து இப்போ ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைலில் போய் பார்த்தோம் அப்படின்னா 2 யூசர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த யூசர் ஆப்ஜெக்ட் 2 போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு சிக்னல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகே நமக்கு வந்து இந்த மாடலில் வந்து டேட்டா க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாடலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு யூசர் ப்ரொஃபைலையும் நம்ம வந்து சேர்த்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். ஆக்சுவலி இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஏஜென்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஏஜென்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.